பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில கூட இன்றைய வாழ்வு தருவுன நிகழ்ச்சிக்காக இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில வாசிக்கிற வாசகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. ரோமர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 12-15 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியோ நியாயப்பிரமாணம் இல்லாமல் புற ஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லா என்று அவர்களுடைய சிந்தனைகளை ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டு பேசுவீராக. அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஆண்டவரை நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நடக்காமல் கர்த்தர் உமது நீதியின்படி நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அவர்களை உணர்த்தி ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவரை அவர்களை உணர்த்தி நடத்துவீராக. போகிற பாதையிலே கர்த்தர் உங்க பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்புங்க. குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் வெவ்வேறு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமது கரம் அவர்கள் கூடத்துல இருந்து அந்த குடும்பத்துல காணப்படுகிற எல்லா வியாதி பலவீனங்கள் போராட்டங்கள் குழப்பங்கள் சிந்தனைகளை இயேசுவின் நாமத்துல மாற்றி போடுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நிச்சயமா இந்த நாள் ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென்.